நம்ம கிட்ட இருக்க ப்ளவுஸ் பீட்ட வச்சு ஒரு கவுன் தைக்கலாம் வாங்க. நான் இந்த மாரி ஃபேப்ரிக்கா எடுத்திருக்கேன். கீழ பார்டர் வருது. பார்க்க காட்டன் கிளாத் மாரி நல்லா சூப்பரா இருக்கு. காட்டன் கிளாத் தாங்க. இது வந்து லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1 1/2 மீட்டர் தேவைப்படும். ஆனா என்கிட்ட 1 1/2 மீட்டருக்கு மேலயே இருக்கு. அதனால நான் இத தாராளமா யூஸ் பண்ணிக்க போறேன். இது 4ஆ ஃபோல்ட் பண்ணி நீட்டு வாக்குல போட்டுக்கங்க. வந்து ஹைட் வந்து நம்மளுக்கு 8 தேவை. மேல நம்ம தைக்க போற சட்டையோடைய அளவு. அது ஒண்ணா கவுன் மாரி தானே தைக்க போறோம். அதுக்கு 8 இன்ச் போதும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச்சா மார்க் பண்ணிக்கங்க. கீழ வந்து அன்ஈவனா இருக்கிறதுனால நான் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர் வந்து 1 1/4 அளவு மார்க் பண்ணிட்டு, டோட்டலா வந்து நானு 4 இன்ச் மார்க் பண்றேங்க ஷோல்டருடைய அளவு. ஆர்ம் ஹோலும் நான் 4 தாங்க மார்க் பண்றேன். ஓகேங்களா? இது குழந்தன்றதுனால ரொம்ப சின்னதாவே மார்க் பண்ணா போதும். மார்பு சுற்றளவு 20 தேவைப்படுது. அதனால அது வந்து 5ஆ போட்டா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்டுக்கிறோம். 7 இன்ச். கீழ வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வைக்கிறேன். எதனாலனா, அங்க டாட் பிடிப்போம்லங்க அதனால. கீழ வந்து 1 1/2 இன்ச் நாங்க கீழ் பக்கத்துலேருந்து மார்க் பண்றோங்க பாருங்க. அந்த மாரி மார்க் பண்ணிட்டு, கீழ் இடுப்பு சுற்றளவுல பாதி அளவு மார்க் பண்ணி, இப்படி வளைவா மார்க் பண்ணிக்கங்க. நான் மார்க் பண்ற மாரி. அப்பதான் வந்து அந்த கவுன் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்போ தைக்க சொல்ல. மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில குடுத்து தான் மெட்டீரியல் வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். 1 1/2 மீட்டர் வாங்குனீங்கன்னா தாராளமா இருக்கும். நம்ம எதனா டிசைன் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க ப்ளவுஸ் பிட் வச்சு நான் தைக்கிறேன். முன்கழுத்தோடைய உயரம், பின்கழுத்து உயரம் 3 வச்சா கரெக்ட்டா இருக்கும். இதுல வந்து 2 துணியா நான் மடிச்சு போட்டிருக்கேன்லங்க. பின் பக்கத்த வந்து நான் தனியா எடுத்துடுறேன். இப்ப முன் பக்கம் வந்து நெக். முதல்ல நார்மலா நம்ம ஸ்டிச் பண்ண கத்துக்கினா, அதுல நெறைய டிசைன் அப்புறம் நம்ம நெறைய தைக்கலாம். முதல்ல தைக்க கத்துக்கணும். நெக் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பின் பக்கத்துக்கு வந்து 1 1/4 அளவு கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கங்க ஷோல்டரு. கழுத்து இறக்கம் 3 மார்க் பண்ணிக்கங்க. நார்மலா ரவுண்ட் நெக் தாங்க நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். மாரி இந்த மாரி பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வரைஞ்சா கரெக்ட்டா வரும். எந்த ஒரு தப்பும் வராது. பழக பழக அப்புறமா நம்மளுக்கு தானாவே வரைஞ்சு கட் பண்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். இப்ப வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 39 நான் 2ஆ மடிச்சிருக்கேன். இப்போ இதனுடைய ஹைட் பார்க்கலாம். 21 இருக்கு. ஓகேங்களா? இது தாராளமா இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம 2ஆ மடிச்சத அப்படியே போட்டுட்டு, நம்ம முன் பக்கத்த நம்ம லைனிங் ஃபேப்ரிக் போட்டுட்டோமாங்க, அத வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், பாவாடையோடைய ஹைட்டு. பாவாடை ஹைட்டு 20 இருந்தா போதும். நான் கரெக்ட்டா 20 மார்க் பண்றேன். அதாங்க நம்மளுக்கு 19 தேவை. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சே விட்டு 20 மார்க் பண்றேன். 1/2 இன்ச் தான் போகும். மிச்சம் 9 இன்ச் பாவாடைக்கு இருக்கும். அந்த லென்த்துக்கும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்க வந்து நம்ப மடிப்பு சைடா இருக்குது அந்த மேல் பக்கம். அத அப்படியே நம்ம கட் பண்ணி, பின்னாடி நாட் போடுறதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அத அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணத. எந்த பிட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இப்ப தைக்கிறதுல. இப்ப எல்லாமே ஓப்பன் சைடா தான் இருக்கு. 2 ஃபேப்ரிக்க அப்படியே லென்த்தா போட்டுட்டு, இப்ப அத அப்படியே கட் பண்ணிக்கலாம். முன் பக்கத்துக்கும், பின் பக்கத்துக்கும் அந்த 2 கிளாத்து. கீழ பார்டர் வருது பாருங்க. அது வந்து நம்ம கைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்டர் கொஞ்சம் தள்ளியே கூட கட் பண்ணுங்க. ஹைட் வந்து 3 1/2 இன்ச் இருந்தா நல்லாருக்கும். அதனால நான் கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மார்க் ப ல லைனிங் வந்து கரெக்டான அளவா தான் இருக்கு. அத அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கையையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இருக்கிற ஹைட்ட அப்படியே வச்சுட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன். கையுடைய உயரம் வந்து 2 இன்ச் குறைச்சிக்கலாம். இப்ப வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். மேலேருந்து ஒரு 2 இன்ச் அப்படி மார்க் பண்ணி குறிச்சுட்டு அப்படியே வரைஞ்சுக்கலாம். செக் பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோல் கரெக்டா இருக்கான்னு. எனக்கு கரெக்டா வந்தது. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் வந்து நாட்ச் கொடுத்துக்குங்க. இது எல்லா சைடும் ஓப்பன் சைடு தான். கைக்கு இந்த பக்கம். இப்ப வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம அத அப்படியே வச்சுக்கலாம். தைச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து கை பீஸ்க்கு லைனிங் குடுத்தா பாப்பாவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கணும்லங்க, குத்தக்கூடாது. அதனால நான் அப்படியே 2ஆ போட்டு தாராளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
மிச்சம் இருக்கிறத அப்படியே மடிச்சு போட்டு மெயின் ஃபேப்ரிக்கை மேலே போடுங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. கீழ்ப்பக்கமாக இந்த ஹைட் நான் வந்து கரெக்டாக வைக்கிறேன். அப்புறம் மடிக்க சொல்ல நல்லா பெருசாக மடித்து வச்சிட்டிங்கன்னா மேலே தூக்கிக்கும். நல்லாயிருக்கும் கனமாக மடித்து அடிச்சிங்கன்னா கீழ்ப்பக்கம் ஸ்டிப்பாக. நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்துதான் நம்ம தைக்கணும். எந்த பீஸும் பத்திரமா எடுத்து வச்சுங்க. எல்லா பீஸும் நம்ம கொக்கி காஜாக்கு நம்ம கட் பண்ணல. லென்த்தாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம பின் பக்கம் அளவு வச்சு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க மேலே கீழே வச்சு. இப்போ வந்து நம்ம பா நெக் தைக்க போகிறோமாங்க. இதுக்கு வந்து நான் ராங் சைடு வந்து மேல் பக்கமாகவும் உள் பக்கம் வந்து ரைட் சைடும் போட்டுட்டு இப்போ வந்து நமக்கு இருக்க கிளாத்தை வந்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. ஸ்டிஃபாக இருக்கும். கேன்வாஷும் வச்சுருக்கேன், நான் லைனிங்கும் வச்சுருக்கேன். உங்ககிட்ட கேன்வாஷ் மட்டும் இருந்தாலும் ஓகே, இல்லை லைனிங் இருந்தால் கூட ஓகேங்க. 2 1 எது இருக்கோ போட்டு தேய்ங்க. கழுத்து வந்து அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்க ஸ்டிஃபாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, தையல்லாம் விட்டுறாது. மூவ் ஆகாமல் இருக்காங்க பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/2 இன்ச்சு நான் எப்போ தைக்கிற மாதிரி தைக்கலாங்க. இப்போ வந்து தைச்சி திருப்ப சொல்ல நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறோமான்னு பாருங்கள். அந்த 1/2 இன்ச்சு வரலன்னா மறுபடியும் ஸ்லீப்பிங் லைன்லேயே வச்சுட்டு ஒரு தையல் போட்டு நெக்ஸ்ட்டு திருப்பிட்டு தேய்ங்க. அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த பான்றது பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஈவனாக இல்லாத மாதிரியே இருக்கும். தைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அந்த பால 2 கார்னர் இருக்குது பாருங்க, அங்கே மட்டும் கரெக்டாக தையல் கிட்ட வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு எட்ஜஸ்ட்டில் நாச்சஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பினா அந்த பா வந்து பர்ஃபெக்டாக தெரியும், லைனிங் தெரியாமல். இப்போ இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம கிளாத்தை, லைனிங் கிளாத்தை வந்து உள் பக்கமாக தள்ளி லைனிங் கிளாத்தில் வந்து பதிவு தையல் போட்டிங்கன்னா வந்து அந்த லைனிங் வந்து வெளியே எட்டி பார்க்காது. அதனால் எப்போவுமே லைனிங் கிளாத்தில் ஒரு பதிவு தையல் போட்டுக்குங்க. கரெக்டாக 2த்துக்கும் நடுவில் ஸ்டிச் பண்ணணும். லைனிங் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். கார்னரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். தைச்சி பா வந்து ஃபினிஷ் பண்ணி நான் எடுத்துட்டேன். பதிவு தையலும் அதுக்கப்புறம் போட்டுட்டு சைடில் ஏதோ தையல் போட்டு கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் அந்த ஃபேப்ரிக்கை பத்திரமா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு லாஸ்ட்டாக யூஸ் ஆகும். இது வந்து ஷோல்டராண்ட சமமாக மடிச்சுட்டு மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே டாட் பிடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஹைட் பிடிக்கிறோமோ அதே ஹைட்டு தான் இன்னொரு ஷோல்டராண்ட இருக்க டாட் கீழே பிடிக்கிறதுக்கும் நம்ம மடித்து வச்சுட்டு முதல்ல பிடிச்ச டாட்டோடைய ஹைட்டை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சு. அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்டிச்சஸை வந்து 2 ஸ்டிச்சஸ் போடுங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட நம்ம தையல் ரெடிமேட் வாங்கலாம், நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்டார்டிங் எண்டு வந்து ரஃப் தையல் போடுங்க. இப்போ நான் பேக் சைடும் ஆல்ரெடி தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சென்டராக கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கொக்கி காஜா வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொக்கி காஜா வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், சீக்கிரமாகவும் தைச்சிடலாம். இப்போ வந்து கொக்கி சைடு வந்து நம்மளுக்கு நம்ம என்ன கிளாத் தைக்கிறோமோ அதே கிளாத் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஊக்கு போடுறப்போ சைடில் தெரியலாம். அதனால் 2 கிளாத்தை எடுத்து நம்ம கட் பண்ணலாங்க. மொத்தம் நம்மளுக்கு 6 பீஸ் கிடைக்கும். முன்பக்கம் பின்பக்கம் 2 பீஸ், ஹாம்ஹோலில் கட் பண்ணுறோம் 4 பீஸ், மொத்தம் 6 பீஸ் கிடைக்கும் துண்டு துண்டாக. 6 பீஸில் 2 பீஸ் எடுத்து காஜாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மிச்சம் 4 பீஸை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் குட்டியாக. இப்போ கட் பண்ண பக்கத்தை முதல்ல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம், மூவ் ஆகாமல் இருக்கும். அந்த துண்டு ஜாயின் பண்ணி பதிவு தையல் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து காஜா சைடு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம எழுதிக்கணும் எது கொக்கி எது காஜான்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகாது. காஜா சைடு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நல்ல பக்கத்தை வந்து வெளியே தெரியணும், லைனிங் வந்து உள் பக்கத்தில் இருக்கணும்.
நான் போடுறேன் பாருங்க, அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. லைனிங் வந்து உள் பக்கம் தான் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் வெளியே தெரியணும். மேலே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதனால் அதை மடித்து உள் பக்கமாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கீழ் பக்கம் ஓப்பன்லேயே இருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி போட்டுட்டு கரெக்டாக மடித்து நம்ம எப்போ அடிக்கிற மாதிரி காஜா சைடு அடிச்சுக்கலாம். கரெக்டாக ஒரே ஈவனாக மடிச்சு தேய்ங்க. பிகினர் கூட ஈஸியாக தைக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம காஜான்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ கொக்கி சைடு தைக்கணும். நல்ல பக்கத்தில் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறம் உள் பக்கம் திருப்பி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். கீழே வந்து அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும் ஃபேப்ரிக், மேலே வந்து உள் பக்கம் தள்ளிடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை அந்தாண்ட பக்கமாக மடிச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் பதிய தையல் போடணும், அது மறக்கக்கூடாது. அந்த லைனிங் மேலே பதிய தையல் கார்னரில் போட்டுன்னு வந்துடுங்க. அப்புறம் உள் பக்கம் திருப்பி பதிய தையல் நம்மளை பார்த்த மாதிரி தெரியணும். இப்போ நம்ம லைனிங்கில் வச்சுக்கலாங்க, அந்த லைனிங்கில் அந்த பதிய தையல் தெரியணும். ஆல்ரெடி கொக்கி காஜா தைக்க காட்டுறவங்களுக்கு இது தெரியும் எப்படி தைக்கணும்னு. ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது ஜாயின் பண்ணுறலாம், ஷோல்டர் ஜாயின். ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க எப்போவுமே. ரெண்டு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இது பிசிறு இருக்குது, ஒன்றுனா நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்க லைனிங் கிளாத்தையே கொஞ்சம் பிட் பிட்டாக கட் பண்ணி நான் அதையே மடித்து தைச்சிப்பேன். கழுத்தாண்டை மட்டும் லேசாக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்காக விட்டு அங்கே மடித்து ஃபினிஷிங் தெரியணும், பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தைச்சிப்பேன். நீங்களும் அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா ஓவர்லாக் மிஷின் இந்த மாதிரி எடுக்கிறதுனால பாப்பாவுக்கு எந்த விதமாக குத்தாது, சாஃப்ட்னஸாக இருக்கும் எல்லா கிளாத்தையும் எல்லா இடத்துலையுமே. இது மடித்து தைச்சிக்கலாம், அந்த பிசிறு மறைச்சி. அப்புறம் கை ஜாயின் பண்ணலாம். நம்ம கிளாத் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலான்னா லைனிங்கை வந்து முதல்ல ஒரு மடிப்பு மடித்து தைச்சிடலாம். இப்போ வந்து மெயின் லைனிங் நல்ல பக்கத்தை வந்து அப்படியே மேலே வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுனே வந்துடுங்க. மேலே அப்படியே பதிய தையல் மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் போட்டுன்னு வந்துடுங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால ஹைட்டு நம்மளுக்கு குறையாது, நம்ம கட் பண்ண ஹைட்டே தான் இருக்கும் அதில் கைக்கு. லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், இது மடித்து தைக்கிறதுனால வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். இப்போ கை ஜாயின் பண்ணலாம். கையோடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு சென்டர் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்பவுமே வந்து ஃபால்ட் வராது அந்த கையோடைய இதுவு. 2 ஸ்டிச் போட்டு எடுத்துப்பேன் நான் எப்போவுமே, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போவுமே 2 ஸ்டிச் போடுங்க கைக்கு. சென்டரில் ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் சென்டரில் தான் முடியும். 2 ஸ்டிச்சஸ் போட்டுன்னு வரணும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் ஸ்டிச்சிங்கில். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். துணி கிளாத் ஒட்டிக்கும் போது பார்த்து ஸ்டிச் பண்ணணும் 2 பக்கமும். நெக்ஸ்ட்டு வந்து நாட் ரெடி பண்ணிக்கலாம். அதை 2ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ராங் சைடு போட்டுக்கணும், ரைட் சைடில் இருக்கும். ராங் சைடில் வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மடிச்சுட்டு நான் ஒரு மாதிரி வி மாதிரி மார்க் பண்ணுறேன் பாருங்க சாக்கில், அந்த மாதிரி மார்க் பண்ணி 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ரஃப் தையல் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாது. லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து டெஸ்டர் இருந்தது, அதை வச்சு நான் அப்படியே முனையில் லேசாக பள்ளம் மாதிரி வரது தள்ளிட்டு அது உள்ளே வச்சு இழுத்துட்டே வரேன் பாருங்கள். இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா
ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அயன் கூட பண்ண தேவையில்ல. நான் வந்து அந்த மிஷினுடைய மேலே இருக்குங்களா அந்த பலகையை வச்சு தேய்க்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இந்தமாரி 2 கிளாத் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் டாட் மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளுடைய மார்க்கிங்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம். என்னென்ன அளவு மார்க்கோ நான் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். கையோடைய சுற்றளவு என்ன மார்க்கிங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையும் சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இது ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தையல் போக அந்த நாட் வந்து மேலே தெரியணும். தையல் வந்து கீழே கொஞ்சம் விட்டுட்டு கேப் விட்டுட்டு தையல் எவ்வளோ தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டுப்பேன். இந்த ஹார்ம் கோலில் வந்து நான் பிசுறு தெரியாமல் இருக்கு. நான் துணி வச்சு தைச்சி திருப்பிட்டேன். ஒரு நீட்டு ஃபேப்ரிக்காக வச்சு தைச்சிருக்கேன். அது வந்து சட்டையை தைக்கலாம். முனையில் நான் மடித்து தைச்சிட்ட பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு 2 பக்கமும் உள் பக்கத்தில் லைனிங்கும் அந்த மாதிரி தைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். கீழே வந்து நல்லா பட்டையாக மடித்து தைக்கணும். ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் ஹைட் தான் கரெக்டாக இருக்கணும். லைனிங் வந்து உள்ள தூக்கலாக இருக்கணும். பட்டையாக மடிச்சிங்கன்னா தூக்கிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரு டாட் பண்ணணும். பாவாடையோடைய சென்டரில் வந்து நாச்சஸ் கொடுத்துக்குங்க. எதுக்குன்னா இது வந்து பின்பக்கம் வந்து ஓப்பன் கொஞ்சம் இருக்கணும். நம்ம கொக்கி கட்ட போகிறோம்ல கொக்கி கஜா அது வந்து கீழே கொஞ்சம் ஓப்பனில் இருக்கணும். அப்போ தான் பாப்பாவுக்கு உள்ளே போகும் ட்ரெஸ்ஸு. நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 ஃபேப்ரிக்கும் சேர்த்து கட் பண்ணிட போகிறீங்க. ஞாபகமாக ஒரே ஒரு ஃபேப்ரிக் மட்டும் கட் பண்ணணும். பின்பக்கத்துக்கு தான். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க மிச்ச ஃபேப்ரிக்கை ஒரு சின்ன பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதோட எக்ஸஸாக பார்த்து கட் பண்ணிவிட்டு 3 பக்கம் மடிச்சுக்கோங்க. ஒரு நல்ல சைடு வந்து தையல் மட்டும் தான் தெரியும். அந்த நல்ல சைடில் வந்து கீழ்ப்பக்கம் வச்சுக்கோங்க. ராங் சைடு மேலே இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அங்கே கட் பண்ணி அதை அப்படியே தையல் போட்டுனே வரலாம் 1/2 இன்ச் கேப்பில். இப்போ வந்து நம்ம சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைனிங்கில் கரெக்டாக எட்ஜஸ் வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுங்க. அந்த பிசுறெல்லாம் அந்த லைனிங்கை வச்சுட்டு மேலே ஒரு பதிவு தையல் போட்டுருங்க. மூவ் ஆகாது. இப்போ இந்த பக்கம் ஓப்பன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து லைனிங்கும் இந்த மாதிரி ஓப்பன் வைக்கணும். நம்ம சென்டர் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைனிங் ஒரு இது மட்டும் எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணிட போகிறீங்க. மறந்து ஒரே ஒரு லைனிங்கை மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஹைட் வந்து நம்மளுக்கு தேவை கரெக்டாக. ஆல்ரெடி நம்ம தைச்சிருக்கலாங்க மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம துணி கொடுக்கணும்னு இல்லை. இதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இது உள்ளே தான் போகுது. மேலே வச்சா ஒன்றா அட்டாச் பண்ணிவிடுவோம் நம்ம ஃபினிஷிங்கில். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். திருப்பி அடித்தாச்சு மேலே. இப்போ வந்து நம்ம வந்து கொசுறு வைக்கணும். சுருக்கமாக அது வந்து எப்படின்னா காஜா சைட்லேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம மெயின் ஃபேப்ரிக் பார்த்துக்கணும். லைனிங்கோட லைனிங்காக வச்சு தைச்சிக்கணும். நான் ஆல்ரெடி ஃபில்ட் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம 3 அளவு செக் பண்ணணும். காஜா டு இடுப்பு, முன்பக்கம் ஃபுல்லாக, அப்புறம் இடுப்பு டு கொக்கி. ஓகேங்களா? அந்த 3த்தையும் நம்ம ஃபில்ட்டு வச்சு கரெக்டாக சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபேப்ரிக் தாராளமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60 இருக்குது. நம்மளுக்கு தேவையானது 20 தான் இடுப்பு சுற்றளவு. 3 மடங்கு இருந்துச்சுன்னா நம்ம நான் வைக்கிற மாதிரி ஃபில்ட்டு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். 3 மடங்கு இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சிக்காமல் பாவாக்கு. 20 இடுப்பு சுற்றளவு. ஆனால் எனக்கு 60 இருக்கிறதுனால நான் நல்லா எப்பவும் வைக்கிற மாதிரி ஃபேப்ரிக்கை மடித்து வைக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா லேசாக இன்னொரு வாட்டி மடிச்சிடுங்க. எந்த இடத்துல பெருசாக இருக்கோ ஃபில்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே வாங்க. அந்த மார்க்கிங் நான் மார்க் பண்ணுற மாதிரி. இப்போ முன்னிடுப்பு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி இடுப்பு அந்த இடுப்பு டு இடுப்பு செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கொக்கி இடுப்புலேருந்து கொக்கி வரைக்கும் ஃபில்ட் எடுக்கணும்.
இப்போ அதுவும் நான் தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதுவும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு லைனிங்கும் மட்டும் வச்சு தைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்பக்கம் லைனிங்கு, இப்போ நம்ம தைக்கிற லைனிங்கு. அதான் உள்பக்கம் வந்து நல்ல பக்கம் சொல்லலாம் லைனிங்கில். பிசுறு தெரியுது வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்குது. பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுனால இன்வெர்சிபிள் ஸ்டிச்சிங்காக இருக்கும். இடுப்பாண்டை வந்து பிசுறு தெரியாது, குத்தாது பாப்பாவுக்கு. நம்மளுக்கு இன்னொரு கிளாத் குத்து மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்காக. ஒரு டெய்லருக்கு அழகே தைக்கிற இது வந்து தெரியக்கூடாது. அந்த பிசுறுலாம் பர்ஃபெக்டாக தைக்கணுன்னுவாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் இப்போ நம்ம லைனிங்லன்னா மடித்து அளவு எடுத்து பார்த்தோம்ல, அங்கே கரெக்டாக இருக்க இருப்பிலான்னு ஃபில்ட்டில். அதே தான் இப்போ லைனிங் அகெயின் நம்ம பண்ண போகிறோம். ஃபில்ட் எடுத்துக்கணும். ஓப்பன் சைட்லேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொக்கி டு காஜா வரைக்கும் நம்ம எடுக்கணும். எல்லாத்தையும் ஃபில்ட் எடுத்து அளவு எடுத்து முடிச்சுட்டு நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரியும் மேலே இருக்க டாப்பும் நல்ல பக்கம் தாங்க நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ பொறுமையாக வச்சு தைச்சிங்கன்னே வாங்க, நான் தைக்கிற மாதிரி. நான் சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். பொறுமையாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நூல் ஸ்டிச் கூட போட்டுக்குங்க. 2 ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா இது மறுபடியும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்க தையல் விட்டா. அதனால் இப்போவே 2 வாட்டி தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சிட்டிங்கன்னா இடுப்பாண்டை பிரிஞ்சே வராது, நல்லா கெட்டியமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ராக் ரெடிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ராகு. கொக்கி வந்து நான் 3 வச்சு அப்புறமா கட்டிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பனை நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல, மறந்துட்டோம் பாருங்க. அந்த பின்னாடி ஓப்பன் கீழ் பக்கம் நம்ம தனித்தனியாக வச்சிடலாங்க. இப்போ ஒன்றா வச்சு லைனிங் உள் பக்கம் மேலே லைனிங் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடும் வேலை. 3 கொக்கி வச்சு மார்க் பண்ணி தைச்சி எடுத்துக்கணும். முன்னாடி வந்து அந்த 4 பீஸ் மீறுதுன்னு சொன்னோம்லங்க, 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். நான் மடிக்கிற மாதிரி 3 மடங்கு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 வாட்டி ட்ரையாங்கிளாக மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சிக்கலாம். நம்ம 4த்தையும் தைச்சிட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அழகாக தூக்கிக்கும் பாருங்கள். நாங்கள் திருப்புற மாதிரி தையல் மறைஞ்சிடும். இது வந்து திருப்பிக்கலாம். 4 பீஸு திருப்பிட்டு ஊசி நூல் கோத்துடலாம். இது வந்து 2 பட்டர்ஃப்ளை மாதிரிங்க, மேலே கீழே இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 4த்தையும் ஒன்றா நூல் ஊசியில் கோத்து வாங்கிட்டிங்கன்னா 8 இந்த மாதிரி 2 வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டிச்சு அங்கே 2 ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 4 வெள்ளை மணி இருக்குது பாருங்கள், அது எடுத்துன்னு வந்து சென்டராக வச்சு அந்த தையலை மறைக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒன்றுத்துக்கு 2 வாட்டி அந்த மணியில் கோத்துட்டு நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணி தைச்சிட்டேன் பாருங்கள். மேலே பட்டாம்பூச்சி உக்காந்துங்கிற மாதிரியே ஒரு நார்மலான ஃப்ராக் ரெடிங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.